you're a good girl. அம்மா அப்படினா என்னம்மா? அப்படினா நீ நல்ல பொண்ணு அப்படின்னு அர்த்தம். You have written well, Emu. அப்படினா என்னம்மா? அப்படினா நீ சூப்பரா எழுதியிருக்க, நல்லா எழுதியிருக்க அப்படின்னு அர்த்தம். ஏமோ இப்போ உனக்கு டவுட் வரலையா? அப்போ அதை அம்மா குட்னா நல்லான்னு சொன்னேன், இப்போ வெல் அப்படின்னா நல்லான்னு சொல்கிறேன். இது உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தெரியாதம்மா. சரி, ஆக்சுவலாக ரெண்டுமே நல்லா அப்படின்ற மீனிங் தான். ஆனால் ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ குறிக்கிறதற்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அங்கே குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீனா இஸ் அ குட் கேர்ள், எம்ரின் இஸ் அ குட் கேர்ள், ஹீ இஸ் அ குட் பாய், திஸ் இஸ் அ குட் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ குறிக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல குட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல குட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனை பற்றி பேசும். இதே வெல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்கிறப்போ யூஸ் பண்ணுறது வெல். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ரைட்ஸ் வெல், ஷீ பிளேஸ் வெல், ஷீ டான்சிங் வெல். இந்த மாதிரி டான்சிங், ரைட், பிளேஸ் இதெல்லாம் செயல், வேர்ப்ஸ். அப்போ ஒரு வேர்பை குறிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதற்கு வெல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வெல் அப்படின்றத அட்வர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே நான் ஒரு சென்டென்ஸ் போடுறேன், அந்த இடத்துல குட் வருமா வெல் வருமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ குட் அப்படின்றத அட்ஜெக்டிவாகவும் வெல் அப்படின்றத நம்ம அட்வர்பாகவும் யூஸ் பண்ணுறோம்.